ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள வந்து கட்டில், துணி, பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இது பீரோலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா இங்க 2 தட்டு தான் தட்டி காட்டினேன். சவுண்ட் கேக்குதா? அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஒரு உமன், எனக்கு எங்க வேணாலும் பெருசா இருக்கும், எங்க வேணாலும் சின்னதா இருக்கும். வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன், சைட் பண்ணி செத்து போயிருப்பேன். அவங்க பேசுற பேச்சு இவ்வளோக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாருக்குமே எனக்கு தெரியல. எப்போ இவ்வளோக்கு இறக்குனோ அன்னைக்குதான் வந்து ஓ விஜய் அபிநயாவா அப்படின்றது பேர். நம்மளுக்கு அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? கம்பேர் பண்ணி தானே பண்றோம். ஏன் கம்பேர் பண்ணணும்? ஏன் அடிக்ஷன்? எப்படி சிகரெட் ட்ரிங்கிங் எல்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனிச்சோ, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கறது ஒரு போதையா மாறிடுச்சு. தமிழ் பத்தி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் கூட வியூஸ் வரல, கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்ல. அதுக்காக பேக்க தடவி போட்டோ போட்டோமா வீடியோ போட்டோம். சும்மா நான் இவ்வளவுக்கு வச்சு போட்டப்பயும் திட்டுறாங்க, இவ்வளவு வச்சு போட்டாலும் திட்டுறாங்க, கிளாமரா காட்டினாலும் திட்டுறாங்க. லைக் போட்டு திட்டுறீங்கல்ல, லைக் போடாதீங்க, அவங்க வீடியோவே பாக்காதீங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. கோயிலுக்கு போய் பக்தி மயமா இருக்கிற அபிநயா, இந்த பக்கம் வந்து பீரோ அக்கா அப்படின்னு உண்மைன்னு கேட்டீங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஹோம்லி லுக் உள்ள பொண்ணுனா ஏதோ லோக்கல் பிராண்ட் மாதிரியும், நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அவங்க வந்து பெரிய பிராண்ட் மாதிரியும் யோசிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம திறந்தாலே அது ஒரு சின்ன சைட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு. இப்ப உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இங்க காட்டினா வியூஸ் போகுமா, அங்க காட்டினா வியூஸ் போகுமா, இப்படி பண்ணா வியூஸ் போகுமா, போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவ்ளோ காமிச்சிருக்கியா, நான் அவ்வளவு காமிக்கிறேன், நீ இவ்ளோ பண்றியா, நான் அவ்வளவு பண்றேன். ஒரு டவல் கீழே இன்னரும் மேல இன்னரும் போட்டு அங்கேயே கேமராக்கு முன்னாடி பேக் சைடு காட்டி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன், பார்க்காம இருக்க முடியாது. காத்து கருப்பு கலையும் அபிநயம் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது உண்மைதான், இதை நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அறியாமை தான் புரியுது. கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறதுதான் பெண்களோட அழகு. அது இருக்கலாம். இப்ப நான் 2 பீஸ் போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு காட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். பட் என்னாலையும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, புதுக்கோட்டையில வந்து நார்மலா ஜீன்ஸ் போட்டாலே எங்க அம்மா என்ன போட்டு அடிப்பாங்க. விளக்க மாத்தால கூட நான் அடி வாங்கியிருக்கேன். அண்ணாவும் சேர்ந்து கும்முன்னு கும்மிடுவாரு. புதுக்கோட்டையில நடுத்தர குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சுட்டு ஆனா மீடியா ஆசையில சென்னை வந்த ஒரு பொண்ணு. காத்து கருப்பு கலையோட திருமண சர்ச்சை இப்போ ட்ரெண்டிங் பீரோ அக்கா. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, பலூன் அக்கா, பீரோ அக்கான்னு ட்ரெண்ட் ஆறுது எல்லாமே அக்கா தான். ட்ரெண்ட் ஆக்குறது எல்லா அண்ணனும் தம்பியும். ஆனா எந்த அண்ணனும் ட்ரெண்ட் ஆறுது இல்ல. ஒரு பெண்ணோட உடை, உடல் மொழி, இதை வச்சு நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகுற இந்த பெண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு பேசலாம். ஃபர்ஸ்ட் விஜய் அபிநயா, நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து சென்னைக்கு மீடியா தேடி வந்தீங்க? நேட்டிவ் புதுக்கோட்டை, அப்பாவோட சொந்த ஊர். ஸ்கூலிங் அங்கே பண்ணேன். ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கும் போது 10th படிக்கும் போது லோக்கல் சேனல்ஸில் லைவ் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது. டியூஷன் போகிற டைமிங்கில் அதுவும் ஒரு 1/2 hour பண்ணிட்டு போவேன். விஜேவா பண்ணிட்டு போவேன். அப்பையிலேருந்து எனக்கு விஜேவா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. வீட்டுல யாரெல்லாம்? அப்பா, அம்மா, அண்ணா, நான். உங்க வீட்டுல யாராவது சினிமா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு? யாருமே இல்லை. ஸோ டிகிரி எல்லாம் எங்க முடிச்சிங்க? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா மீடியா தான் நம்மளுக்கு லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஐடி எம்ப்ளாயியா இருந்திருக்கீங்க இல்லையா? எப்படி மீடியாவில் எல்லோ பண்ணாங்க வீட்டில்? நீ இப்போ ஈஸியாக வந்து ஐடியில் பர் மந்த் நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி இருக்குது. அதை ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு இது எப்போ ஷூட் வரும், எப்போ என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்னே தெரியாது, இந்த ஒர்க்குக்கு நீ போய் இருக்கணுமா, இதை போய் பண்ணணுமான்னு இன்ன வரைக்கும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு நாங்கள் இவ்வளோ 4 years நாங்கள் லேக்ஸ் கணக்கில் செமஸ்டர் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அது ரிலேட்டடாக உனக்கு சான்ஸும் இருக்கு, அது ஒர்க்கும் இருந்ததை விட்டுட்டு வந்து இப்படியே நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு. படிக்கும்போது பிரைட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 80% மேல தான் வாங்கியிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி எய்டட் தான். எவ்வளவு சேலரி வாங்கினீங்க ஐடில? நான் லாஸ்டா வாங்கும் போது எனக்கு ஒரு 50 கிட்ட வந்தது. 50,000 per month. ஸோ இப்போ மீடியாவுக்கு வந்துட்டீங்கல்ல, மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? இப்போ அந்த அளவுக்கு வருமானு கேட்டால் தெரியாது. பர் மந்த் அதுக்கு மேலேயும் வரலாம், அதை விட கம்மியாக வரலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷூட் பொறுத்ததாக இருக்கு. ஸோ மீடியா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த வேலை என்ன? என்னோட கம்பெனியில் வந்து நான் கொரோனா டைமிங் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். மக்கள் டிவியில் வந்து விஜய் ஆங்கராக வந்து தொகுப்பாளினியாக வந்து இருந்தேன். அப்போ வந்து லேப்டாப்போ எடுத்துகிட்டு போவேன். அண்டு லாகின் 9 hours இருக்கும். இங்கே லைவ் ஒரு 1/2 hour தானே பிரேக் போட்டு அப்படி போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட முதல் ஒர்க். மக்கள் டிவி தொகுப்பாளர், என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கி இருந்தீங்க? அதில் வந்து சொல்லுங்கள் வெல்லுங்கள், சந்தை, மண்ணின் சாமிகள், ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இந்த குல தெய்வங்களை பற்றி எடுத்து சொல்கிறது, தெய்வங்களோட வழிபாடை பற்றி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காட் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு
ஹோப் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. அதனால எனக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல இதா இருக்கே அப்படின்றது. அது ஒரு ஐடி எம்ப்ளாயி டு மக்கள் டிவி ஆங்கர். ஸோ முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? விஜய் சித்ரா அவங்க வந்து இறந்த டைமிங், அவங்களோட லுக் லைக் நான் இருக்கேன் அப்படின்னு அங்கே மக்கள் டிவியில் உள்ள ஒர்க் பண்ண ஒரு பர்சன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ ரீல்ஸ் போடுவேன். ஸோ கேமரா ஃபேஸ் வந்து எனக்கு சேம் அவங்க கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும். எங்களோட சேனல்ல இருந்து தான் ஃபஸ்ட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஆடிஷனுக்கு வாங்க, ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு ஆடிஷன் ட்ரை பண்ணேன். பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அப்படியே கேமராக்கு முன்னாடி பேச சொன்னாங்க. கேமரா ஃபியர் எனக்கு இல்லாத ரீசன் என்னன்னா, அந்த சின்ன வயசில் பண்ணது. கேமரானா ஃபியர் இல்லை, ஆசை. அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஆசை. அதனால் தமிழும் நல்லா பேச தெரியுங்கிறதுனால நல்லா பண்ணேன். ஓகே பண்ணிட்டு அப்படியே ஆங்கர் ஆகிட்டேன். மக்கள் டிவில இருந்து நெக்ஸ்ட் மீடியா டிராவல் எங்க இருந்தது? மக்கள் டிவியில் இருக்கும்பொழுது சின்ன கேரக்டர் தான். விஜய் டெலிவிஷனில் ஒரு சீரியல், அது ஒரு கேஸ்டிங் டைரக்டர் மூலமாக கிடச்சது. அப்படி ஒரு சீரியலுக்கு போனேன். அந்த சீரியல் போனதுலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கான்டெக்ட்ஸ் டெவலப் ஆணுச்சு. சேம் அதே விஜய் டெலிவிஷனில் கொஞ்சம் ஒரு அங்கங்கே உள்ள சீரியல்ஸில் கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மீன்வைல் நீங்கள் இங்கே ஒரு ஐடியை குவிட் பண்ணிவிட்டு ஆங்கர், சீரியல், ஆக்டிங் அப்படின்னு போகும்போது வீட்டில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? போகாதன்றத சொல்லுவாங்களே தவிர நெகட்டிவாக எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க இனிஷியலாக புதுக்கோட்டை அப்படிங்கும் போது சென்னைக்கும் புதுக்கோட்டைக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையா? நம்ம இங்கேருந்து இங்கே யாருமே எங்களுக்கு தெரியாது. சினிமா பைத்தியம் பிடிச்சி போய் தெரியுது. யாராவது சென்னையில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வாய்ப்பு வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் அப்போலேருந்து நான் மக்கள் டிவி ஜாயின் பண்ண டைமிங் வரையுமே எனக்கு வந்து வேண்டாம், உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி சும்மா ஏமாற்றிடுவாங்க. நிறைய பொண்ணுங்க இருக்கு, உன்னையே போய் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நான் மக்கள் டிவியில் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணினோம். சரி ஓகே, ஏதோ ஒரு ஒர்க்கு கரெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹோப் வந்தது. இப்போ நான் போகிற ஃப்ளோ அவங்களுக்கு தெரியும்ல, இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுங்க அதான் நான் வருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சின்ன ஃப்ரேம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து நின்றுட்டு போயிடுறேன் எனக்கு. அதனால் எனக்கு இந்த ஒரு ஃபீல் இருக்கனால அவங்க வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து உங்களோட ரீல்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பொண்ணு வந்தால் எப்படி இருக்கும் அந்த அபிநயா, அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறமா பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அபிநயா? பெருசாக எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்ல முடியாது. அஸ் அ உமனாக இருக்கனால ஒவ்வொரு ஏஜ்லேயும் என்னோட பாடி, ஃபேஸு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இப்போ நிறைய வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, ஏஸ்தட்டிக் கிளினிக் யூஸ் போகிறாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. பேசிக்கான மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் என்னோட ஸ்கின் கேர். ஆல்சோ ட்ரெஸ்ஸிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து அந்த மாதிரி வியர் பண்ணால் நம்மளையே வியர்டாக பார்ப்பாங்க. இது என்ன இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு நான் போகும்போது பின்னாடி ஒரு 10 கிழவி உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் 10 ஆன்டிஸ் உட்காந்து பேசிட்டு அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்ன போட்டு அடிப்பாங்க. இதுதான் நடக்கும். எந்த ட்ரெஸ்ஸுக்கு? நார்மலாக ஜீன்ஸ் போட்டாலே அந்த மாதிரி தான். ஒரு லிப்ஸ்டிக் போட்டு போனால் இங்கே பார்த்தியா லிப்ஸ்டிக் போட்டு போகிறா, எங்கேயோ எவனே பார்க்க போகிறா, அதான் இப்படி சொகுசாக போகிறா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? பட் இங்கே சென்னையில் வந்து அப்படி இல்லை. அதனால எனக்கு இங்கே வந்து பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன். ஓகே. ஊர்ல அம்மா அடிக்கல செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி? கண்டிப்பா விளக்க மாத்தால கூட நான் அடி வாங்கியிருக்கேன். ஆமா, இன்னுமே நான் அடி வாங்குவேன். ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டதுக்கு. ஜீன்ஸ் டிஷர்ட்னு இல்ல, ஏதாவது யாராவது பத்த வச்சு விட்டாங்கன்னா நம்ம அடி வாங்கிடும். அம்மா மட்டும் அடிக்க மாட்டாங்க, அண்ணாவும் சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்மிடுவாரு. அப்பா ரொம்ப செல்லம். அவரோட செல்லத்தினாலதான் நான் வந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கேன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள்லாம் என்னென்ன? யோகி பாபு சாரோட ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அண்ட் விமல் சாரோட ஒரு மூவி கமிட் ஆயிருக்கேன். இன்னொரு மூவி வந்து அதை ஆக்டரே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனதுன்னா சொல்லலாம். ஆக்சுவலி உங்களோட ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்க்கும்போது ஆதிபராசக்தி அருள் அப்படின்னு வச்சிருக்கீங்க. எதனால? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் வந்து பிறந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு நடுவில் ஒரு பேபி அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆனது தான் நான். அப்பயும் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு இது பையன்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இது வந்து பொண்ணா இருக்கணுங்கிறதுக்காக அம்மாவோட கழுத்துல இந்த செயின் எடுத்து அடகு வச்சு அம்மன் கோயிலில் வந்து 7 வாரம் அன்னதானம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிறந்தது தான் நான் பொண்ணு. அட் த சேம் டைம் எனக்கு வந்து மேல்மருவத்தூரில் எனக்கு சீட் கிடச்சதும் எனக்கு நான் எதிர்பார்க்கல. நான் அந்த காலேஜ் தான் வேணும்னு போகலை, நான் வேற ஏதோ சூஸ் பண்ணி வேற ஏதோ கிளிக் ஆகி கடைசியில் எனக்கு இங்கே ஆதிபராசக்தி வந்தது.
அதனால ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கோ அப்படிங்கறது எனக்கு ரொம்ப தோணும். நீங்க காத்துக்கருப்பு கலையோட நிறைய சீரீஸ் பண்ணி அது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? பட் அப்ப கல்யாணம் நடக்கும்போது உண்மையிலேயே அவங்க நிஜ காதலர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா, அப்படிதான் தெரிஞ்சது. பட் அதுலயே போட்டிருப்பாங்க எபிசோடு 1 எபிசோடு 2ன்னு. ஆனா அதுல யாருக்கும் ஒரு ஒரு எபிசோடா படல. பண்ணல. Because ஒரு சினிமா அப்படின்னா அது காசு கொடுத்து தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்க்கணும், இல்ல இங்க பே பண்ணி நிறைய சைட்ஸ்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆயிட்டு trending இருக்காங்க. ஆயிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்கு சினிமால போய் நடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஆமா, நீங்க ரொம்ப இருக்கிற சோஷியல் மீடியா ரொம்ப வளர்ச்சியில கஷ்டம், டஃப்பா இருக்கு. ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், யாரு வேணா லைட் ஃபேமஸ் இருந்தா ஆயிடலாம். போதும், ஒரு ஒரு ring light 2 இருந்தா. போட்டோ 4 ரீல்ஸ் போதும், யாரு வேணா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்றது. அப்போ இந்த யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்க வீட்ல என்ன நடக்கு அப்படிங்கறத தான் நிறைய பேர் சொல்லிட்டு ஆமா, இருக்காங்க. vlog. அது பாக்குறதுக்கு தான் இப்போ மக்கள் வந்து திண்ணை கதைகள்லாம் பேசுறது இல்ல, பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்து பேசுறது இல்ல, ஆமா, மொபைல் போன்ல அடுத்தவங்க அடுத்தவங்க வீட்டு வீட்டை எட்டி பார்க்கறதுலயே ஆசை முடிஞ்சு போயிடுது. அது ஒரு அடிக்ஷனா நிறைய பேரை ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாங்க. மேபி நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு கப்பிள்ஸோட வீடியோ, நேம் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஒரு பர்டிகுலரா 1 வீக் தான். அதுக்கப்புறம் என்ன நம்ம இதை போய் ஏன் ரெகுலரா பாக்குறோம், அவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுலதான் போய் இன்ஸ்பயர் ஆகி நீங்க காத்துக்கருப்பு கலை கூட மேரேஜ் பண்ணிட்டீங்க. இது என்னன்னா இவங்க சொன்னது வந்து சீரீஸ் மாதிரி பண்றோன்னு, ஆனா இது என்ன ஆச்சுன்னா லைவ் மைக் செட் பண்ணிட்டாங்க. அதை ரெக்கார்ட்ல இருக்கும்போது ரியலா நடக்கிறது தான் நம்மளுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்கன்றது எல்லாரோட புரிதல். அதுதான் என்னோட மிஸ்டேக்னு சொல்லலாம். அதாவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், லைவ் மைக் வேண்டாம், நம்ம டப்பிங்கே போய்க்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு படம் மாதிரி இருந்திருக்கும், ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி இருந்திருக்கும். அதாவது காத்துக்கருப்பு கலையும் அபிநயம் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது உண்மைதான், இதை நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்குல்ல, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அறியாமை தான் புரியுது. அவங்க அறியாமைங்கிறத தாண்டி எங்க மேல சைட்ல தப்பு இருந்தாலுமே எந்த விஷயமே பார்த்தோன்னா அதை நம்ப கூடாது அப்படிங்கறத பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு மீடியால ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா பட் அதை வந்து உண்மைன்னு நம்பாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அது ஒரு ஆக்டிங்கா பண்ணிருக்காங்க, ஒரு வேலையா நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா அதை உண்மை நினைச்சு எத்தனை பேர் நெக்ஸ்ட் பாக்குறது, கமெண்ட் பண்றது இல்ல, அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க இந்த ஃபீல்டுல இல்ல, ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா அவங்களே நிறைய பேர் நிஜமா ஆயிடுச்சுன்னு நினைச்சோமா, பொய் சொல்றியான்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஆமா, அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்ல. பேரும் நல்லா இருந்திருக்கும் போல. பட் எதனால உங்களுக்கு பீரோ அக்கான்னு இப்போ ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ரொம்ப பேக்கை பத்தி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள வந்து கட்டில், துணி, பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இது பீரோலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா இங்க 2 தட்டு தான் தட்டி காட்டினேன். அதுக்கு உடனே வந்து பீரோ அக்கா அப்படின்னு கமெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. அதுக்கு எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அது பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் இப்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்ப நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஒரு டேக்லைன் வச்சு சொல்லும் போது காமெடியா பண்றாங்களே அப்படின்னு. நான் நார்மலாவே என்னோட கேரக்டர் எப்படின்னா நக்கலா பேசி இந்த ஜாலியா இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபன் கேர்ள் தான் நான். இந்த பீரோ அக்கா அப்படிங்கறத வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளோட பேக்கை வச்சு இப்படி நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்களே அப்படின்லாம் நான் பெருசா எடுத்துக்கவும் இல்லை. பட் எதனால அப்படி பேக் வச்சு பட்ட பேர் வச்சாங்க? அந்த பீரோங்கிற வேர்டு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய அந்த வீடியோ தானே அதுக்கு ரீசன்? ஆமா, வீடியோ ரீசன். பட் அதுல நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய கொடுத்திருக்கும் போது பீரோங்கிறத பர்டிகுலரா எடுத்து ஏன் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆடை சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ பெண்ன்றவ அறிவு சார்ந்து முன்னேறணும், ஆனா உடல் சார்ந்து பல விஷயங்களை நம்ம பண்ணி நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது பெண்ணை அடிமைப்படுத்துறதே உடல் அரசியல், உடை அரசியலை வச்சு மட்டும்தான் இல்லையா? அங்க அறிவு சார்ந்து இயங்காம இந்த உடல் அரசியலையும் உடை அரசியலையும் பேச வைக்கிறதுனால பெண் முன்னேற்றமே அப்படின்ற ஒரு விஷயமே கேலி குத்தாயிடுது இல்ல, அதையே கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிடுது இல்ல. அதை நான் மட்டும் யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, எல்லா பெண்களுமே யோசிக்க. கரெக்ட். நான் மட்டும் இந்த உலகத்துல வந்து தனியாளா இருந்தேன்னா நான் வாழ முடியாது. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதுக்கான ஸ்டெப் வந்து எல்லாரும் எடுத்து வைக்கும் பொழுது நான் மட்டும் தனியா இருந்தேன்னா என்ன கேட்கலாம். எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, வேற வழி இல்லாம நானும் அப்படி இருக்கேன். அதான் வேற வழி இல்லாம. ஆமா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு போல்டா ஸ்ட்ராங்கா அறிவு சார்ந்த நிலையில வந்து முன்னேறணும் அப்படிலாம் நிறைய தாட் இருக்கு. பட் என்ன மொத்தமா நான் இப்படி வந்தது காரணம் பாம்பு
திங்கிற ஊருக்கு போனா நடு பகுதி எனக்கு வேணும்னு சொல்லணும்பாங்கல்ல, அது மாதிரி மாறிட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அது பிடிக்காமே அப்போ இந்த மாதிரி மாறிட்டேன்றீங்க? பிடிக்காம மாறினேன்னு ப்ளேம் பண்ணக்கூடாது. மாறிட்டேன், இப்போ ஓகே, ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப அழகா இருக்கீங்க இல்ல? இன்னும் சொல்ல போனா அப்படியே குங்குமம் எல்லாம் வச்சு பயங்கரமா எப்படி உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம்லி ரொம்ப பிடிக்கும். பட் வேற ரீசன், இப்போ நம்ம ஹோம்லி லுக்ல போனா பெரிய ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஈவன் தோ இன்ஸ்டாகிராம்லயுமே ஹோம்லி லுக் உள்ள பொண்ணுனா ஏதோ லோக்கல் பிராண்ட் மாதிரியும், நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அவங்க வந்து பெரிய பிராண்ட் மாதிரியும் யோசிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல. எக்ஸாம்பிள் இப்படியே சொல்றேன், எனக்கு ஒரு ரீச் இருக்கு, பட் இருந்தாலும் என்கிட்ட ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பேச வராங்கன்னா, மேம் ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொமோஷன் பண்ணணும், நீங்கள் ஹோம்லி லுக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு சாரீ கொடுக்குறோம், ஒரு 5000 கொடுக்குறோம்பாங்க. பட் இதே வெஸ்டர்ன் வியரில் போட்டுட்டு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி காட்டுறவங்களுக்கு 50,000 தரோம், ப்ளீஸ் வரீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதுக்கு அந்த ரீசன்னால தான் ஓகே நம்ம ஹோம்லிலே இருக்கக்கூடாது, வெஸ்டர்னும் பண்ணணும், அப்போதான் நம்ம வந்து வெஸ்டர்ன் லுக்குக்கும் ஈக்குவலாக இருக்கோன்றதை காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்கவுங்களுடைய ரைட்ஸ், என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அந்த உடல் மொழின்றது ஒன்று இருக்குல்ல, இப்போ நீங்கள் பீரோ அக்கான்னு அவங்க தான் பேர் வச்சாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட ஒரு வீடியோ நீங்கள் அவங்க பேர் வச்சதுக்கு காரணம் என்னோட வீடியோ. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல? கண்டிப்பா என்னோட வீடியோ இப்படி போடணும் அப்படிங்கறது, அது டான்ஸ்னு என்னால பார்க்க முடியல. அது இப்போ நீங்க ஒரு வீடியோ, உங்களோட வீடியோ வந்து இருந்தது இல்லையா, அந்த வீடியோ கொடுங்கப்பா. ஓகே. இந்த வீடியோ வந்து இது டான்ஸ்னும் என்னால பாத்துக்க முடியல. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மொபைல்ல பார்க்கும்போது இது பயங்கர க்ளோஸ் அப்ல இருக்குல்ல, இப்போ க்ளோஸ்ல இருக்கும்போது இது பார்க்கும்போது கமெண்ட் பண்றேன், சும்மாவே வாய்க்கு வந்ததை பேசும்போது சும்மாவே பேசுறாங்க, நம்ம ஏன் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணேன், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு பேக் பெருசா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு உமன், எனக்கு எங்க வேணாலும் பெருசா இருக்கும், எங்க வேணாலும் சின்னதா இருக்கும், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லைல்ல, ஆர்டிஃபிஷியலா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இருக்கிறத நான் ஏன் ஆக்வர்டா யோசிக்கணும், அதையே நான் வந்து மறைச்சு வைக்கணும், எனக்கு இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கறது ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஜீன்ஸ் போட்டாலே வெட்கமா தான் அடிக்கிற அம்மா, பட் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் பண்ண முடியுது உங்களை அப்படின்றது இதுவே பெரிய மாற்றமா இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு சினிமாவோட விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, இப்படி பண்ணா வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது. பட் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கறதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இங்கே காட்டினா வியூஸ் போகுமா, அங்கே காட்டினா வியூஸ் போகுமா, இப்படி பண்ணால் வியூஸ் போகுமான்றது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சு, எல்லார் கையிலும் மொபைல் வந்து ரியலாகவே சின்ன வயசுலேருந்தே போராடினவங்க இப்போ யாரும் இன்ஸ்டாகிராமில் பெருசாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்கள் ஆங்கராக ஆகணும்னே ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்லை எதிர்பாராத விதமாக வந்துட்டீங்க? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆங்கருன்றது என்னோட பேஷனா அப்படின்றது. ஸோ நான் வந்து ஐ வாஸ் அ நியூஸ் ரீடர். ஸோ நியூஸ் ரீடராக இருக்கும்போது நமக்கு அப்பப்போ ஏதாவது ஷோ வரும்போது ஆங்கரிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வருது. ஆனால் இந்த நியூஸ் மீடியாலையும் பெண்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட்டு உட்காந்து தமிழை பார்த்து வாசிக்க மட்டும்தான் தெரியும், ஜஸ்ட் ப்ராம்ப்டர் பார்த்து இவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை படிக்க மட்டும்தான் தெரியும், மற்றபடி லைவ் எல்லாம் நியூஸ் வரும்போது இன்டெலெக்சுவலாக கொஸ்டின் பண்ண தெரியாது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. நியூஸ் மீடியாவில் எடிட்டர்ஸ் இருப்பாங்க, சப் எடிட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் நியூஸ் ரீடர்ஸை இப்படி தான் பார்த்தாங்க. இவங்க வருவாங்க, ப்ராம்ப்டர் பார்ப்பாங்க, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுவாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, பட் அறிவு கிடையாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுடைய மனநிலை. நியூஸ் ரீடரை எப்படி இந்த உலகம் பார்க்கறத விட்டுருங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த செய்தி அறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க, ஐ வாண்டட் டு பிரேக் தட். உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கிடைச்சிருக்கு. எஸ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட அழகு சார்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, க்ரூமிங். ஆனால் என்னுடைய மூளையை தீட்டணும்னு நினச்சேன். நான் உட்காந்து எல்லா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி புக் எல்லாத்தையும் எடுத்து படித்தேன். பேசிக்கலாக ஐம் புக் ரீடர். அரையும் குறைமா தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியோ முழுசாக உட்காந்து பாலிட்டிக்ஸ் அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ நீதி கட்சினா என்ன அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரைக்கும், திராவிட அரசியலில் இருந்து ஒரு தமிழ் தேசியம் வரைக்கும் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வர பொண்ணுங்க இருக்கும் பொழுது தான் எங்களுக்கும் ஓகே, நம்மளும் இந்த மாதிரி பண்ணாதான் பெரிய ஆளாக முடியுமோ அப்படின்னு தோணும். பட் இப்போ இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு வேற மாதிரி ரோல் மாடல் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் இப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகுமோங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண பல பெண்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா, வீட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான மனசு இருக்கும்? இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தாலே அது ஒரு
சின்ன பான் சைட் மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு. கண்டிப்பா. எதுக்காக இவ்வளவு உடல் அசைவுகளை பண்ணி ட்ரெண்டிங் ஆகணும்? ஏன் அதுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து என்ன செய்ய போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க? அதுல லைக் வந்து என்ன, கமெண்ட்ஸ் வந்து என்ன, அதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, ஏதாவது வாய்ப்புகள் அதனால கிடைக்குமா? அங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்தா ஃபுல்லா ஆண்கள் தான் அவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காங்க. ஆனா அவங்கதான் அந்த வீடியோ 10 தடவை பாப்பாங்க. எக்ஸாக்ட்லி. லைக் பண்ற அத்தனை ஆண்களும் தான் மோசமா கமெண்ட் பண்றது. இவங்க வந்து உருப்படியான எந்த ஒரு சைட்டையும் போய் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கு ஃபாலோவர்ஸா இருக்கிறதும் அவங்கதான், டெய்லியும் திட்டுறதும் அவங்கதான். விதவிதமா வரும்ல, வேற சைட்டுனா வேற. பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும். நிறைய பொண்ணுங்க இருக்கு. ஏன் பண்றாங்க? எனக்கு தெரியணும். நான் ஒரு பொண்ணா எனக்கு ஐ வாண்ட் டு நோ தட். அடிக்ஷன் தான். எப்படி சிகரெட் ட்ரிங்கிங்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனிச்சோ, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு போதையா மாறிடுச்சு. போதைங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சீரியஸா இது இப்படியே விட்டோம்னா இது எங்க போய் முடியுங்கிறது தெரியாது. பட் அதை நான் மட்டும் பேசி, நீங்க மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அடிக்ஷன் அப்படின்னு. கண்டிப்பா. ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது ஒரு அடிக்ஷன்னா, இன்ஸ்டாகிராம் பல பெண்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன். பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா யாரையாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாம இருங்கன்னு சொல்லுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே மறுநாள் வேகமா போய் அது இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கு, எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னு போவாங்க. ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல நான் பாக்குறது என்னன்னா, அந்த உடல் மொழி வந்து பயங்கர ஆபாசமா இருக்கு. இதை காமிச்சு இவங்க என்ன சாதிக்க போறாங்க, என்ன கிடைக்க போகுது அப்படின்றதுதான் எனக்கு தோணும். என்னையும் சேர்த்துதான் நான் இதுல சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து 2 வருஷமா இவ்வளோக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாருக்குமே எனக்கு தெரியல. எப்போ இவ்வளோக்கு இறக்குனோ அன்னைக்குதான் வந்து ஓ விஜே அபிநயாவா அப்படின்றது பேர் மாத்துறாங்க. அப்போ நான் மாற வேண்டியது நான் இல்லை, அவங்க தான் மாறணும். எனக்கு என்ன பண்ணா கிடைக்குங்கிறதுக்காக நான் பண்றேன். பட் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது வரையும் தான் நான் பண்ண முடியும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு எப்படி வேணாலும் சம்பாதிப்பியான்னு கேட்பாங்க. அது கிடையாது. ஸோ அபிநயாவோட லிமிட் என்ன? என்னோட லிமிட் என்னன்னா, என்னால இப்போ இது வரைக்கும் என்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணிருக்குன்னா அது மாதிரி மட்டும்தான் பண்ணுவேன். பட் மீடியால இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு கோயிலுக்கு போறது, 108 ஓம் சக்தி சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப பக்தியில அடிமையா இருப்பேன். அது இல்லனா இது இல்லனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பட் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனா இருக்குல்ல. இந்த பக்கம் கோயிலுக்கு போய் பக்தி மயமா இருக்கிற அபிநயா, இந்த பக்கம் வந்து பீரோ அக்கா அப்படின்ட்டு ஒரு நேம் வாங்கிருக்கீங்க. இது உண்மைன்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போய் பக்தியா இருக்கிறது தான். இது வந்து என்னுடைய ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வாழ்றதுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த மீடியால இருக்கணும், ஃபேமஸ் ஆகணும், நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம சான்ஸ் கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் பண்ணணுமா, சரி ஓகே சாம்பார் வைக்கணும்னா வெங்காயம் நறுக்கி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் இதுக்காக பண்றேன். பட் ரியலா எனக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்புக்காக பெண்கள் வந்து இந்த மாதிரியான போஸ்ட் வீடியோ எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பா மாறுதா? 18+ பண்ணாதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. பட் நம்மளுடைய திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்மளோட திறமைகள் நிறைய கொண்டு வரலாம். 10 வீடியோ திறமையா போட்டாலும் அது பேருக்கு லைக் பண்ணுவாங்களே தவிர்த்து அதுல வந்து உள்ள போய் யாரும் பார்க்க போறது கிடையாது, பார்க்க மாட்டாங்க. பட் நீங்க ஒண்ணே ஒரு கிளாமரா ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கீங்க, டான்ஸ் பண்றீங்க, அதுதான் பார்ப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி தானே, நான் உங்களை பார்த்திருக்கேன், உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்துருவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாருக்குமே ஒரு போதை ஆயிடுச்சு. ஓகே நம்ம செலிபிரிட்டின்னு. ரியல் செலிபிரிட்டியா? நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்ப இந்த பீரோ அக்கான் ட்ரெண்ட் ஆனதுனால நான் செலிபிரிட்டி கிடையாது. நான் செலிபிரிட்டி எப்ப ஆவேன்னா, இன்னைக்கு நான் படங்கள்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகி அதுல நான் ஃபேமஸ் ஆகுறேனோ அப்பதான் நான் செலிபிரிட்டி. அது வரைக்கும் நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், அவ்வளவுதான். பட் இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா இல்லல்ல, நெகட்டிவா தானப்பா இருக்கு இது இல்ல? ஆமா, இன்ஃப்ளூயன்சர்னா எப்படி வேணாலும் நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க அபிநயா அன்னைக்கு இது வரைக்கும் எப்படி பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 பேரை பார்த்து பண்ணிருக்கீங்க, அந்த 10 பேர் இன்னொரு 5 பேரை பார்த்து பண்றாங்க. சோ இப்படியே ஒரு பெண்கள் கூட்டமே வந்து வளர்ந்துட்டு இருக்கு. போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இவ்ளோ காமிட்டிருக்கியா நான் அவ்வளோ காமிக்கிறேன், நீ இவ்ளோ பண்றியா நான் அவ்வளோ பண்றேன் அப்படிங்கறது. இப்ப நான் நிறைய பேரு டவல் பாத்தோட வந்து இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீ பண்ண, அதாவது வெறும் டவல் கீழே இன்னரும் மேல இன்னரும் போட்டு அங்கேயே கேமராக்கு முன்னாடி பேக் சைடு காட்டி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்க அம்மா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னும் பாத்ரூம் போறதை மட்டும் தான் எடுத்து போடல போல.
நம்மளுக்கு அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? மத்தவங்கள பார்த்து ஏன் பண்ணணும்? கம்பேர் பண்ணி தானே பண்றோம். ஏன் கம்பேர் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏன் அடிக்ஷன் ஆகணும்? ஏன் இந்த இன்ஸ்டாகிராம்ல வர லைக்ஸையும் போதையா மாறணும்? இது கம்பேரிசன், என்ன பொறுத்த கம்பேரிசன் இல்ல. ஒருத்தவங்க 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணலாம். 1 மில்லியன் 1 பில்லியன்ல உள்ளவங்களை வச்சு நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சொசைட்டியே இப்படிதான் இருக்குங்கும் போது நான் மட்டும் தனியா, சொசைட்டி எல்லாருமே ரெட் கலருங்கும் போது நான் கிரீனா தான் இருப்பேன்னு இருக்க முடியாது. இல்ல சொசைட்டி கிரீன்னா நான் ரெட்டு அப்படின்னா என்னால தனியா நின்று பறந்து காட்ட முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. மேபி இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும்போது எனக்கும் அது சந்தோஷம்தான். சேஞ்சுன்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு லைக் போடுற ஆண்கள்லாம் வந்து லைக் போட்டு திட்டுறீங்கல்ல, லைக் போடாதீங்க, அவங்க வீடியோவே பார்க்காதீங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட வீடியோ மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாரோட ஈவன் கேர்ள் ஆர் பாய் யார் வேணா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி போடுற வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணாதீங்க. யார் ஒருத்தவங்க வந்து தெளிவாக பேசுகிறாங்களோ, ஏதாவது ஒரு அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்ட கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பைத்தியங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் தமிழ் பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் கூட வியூஸ் வரல, கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதை மொத்தமா விட்டுட்டேன். வேணாம், அதுக்காக பேக்கு தடவி போட்டோ போடணுமா, வீடியோ போடணுமா? தடவி போட்டோ போடணும்னு வாண்டடா நான் பண்ணல, நான் யதார்த்தமா பண்ணது. அதை அவங்க வந்து எனக்கு சிக்னேச்சரா மாத்திட்டாங்க. ஓகே, இப்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு போல, அப்ப நம்ம இப்படி இருக்கலாம். இது எல்லாமே பெர்மனன்ட்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகுறேன், பின்னாடி என்னோட இமேஜ் மாத்திக்கிறேன்டா அப்படின்ட்டு. இமேஜ் மாத்திக்கிறேன்னு இல்ல, பின்னாடி என்னோட ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரேன், அப்பயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி. இது வந்து ஒரு கமெண்ட்ல வந்து கெட்ட வார்த்தைன்றதும் பெண்களோட பாடி பார்ட்ஸ் வச்சுதான் திட்டுறாங்க. அவங்கள நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு மனித உடம்புல உள்ள உறுப்புகளை வச்சு நீ திட்டுறது இல்லை, அது பேர் திட்டுறது கிடையாது. நீ ஏதோ ஒரு பார்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போற, அது ஈவன் பாயோ கேர்ளோட பார்ட்ஸா இருக்கட்டுமே, அது கெட்ட வார்த்தை அப்படின்னா அது ஒரு கெட்ட பொருள்னா அப்ப நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாம் அது வந்து கெட்ட பொருளா? அதனாலதான் நம்ம வந்து இருக்கிறோமே, அதனாலதான் நம்மளோட பாடி வந்து இயங்குது. அதை போய் கெட்ட வார்த்தை, கெட்டது, கெட்ட விஷயம்னு ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? அதை கேஷுவலா நார்மலா விட்டுருங்க. நார்மலைஸ் பண்ணுங்க, பேட் வேர்ட்ஸ் சொல்றீங்க. மயிறு அப்படின்னா திரும்ப ஆப்போசிட் என்னைய மயிருன்றியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இல்லையா? அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்றேன். அது ஒரு பார்ட்ஸோட நேம், அவ்வளவுதான், விட்டுருங்கன்ற. நீங்க போடுற ஒரு போஸ்ட்லயும் அபிநயா வந்து எனக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கேன் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பட் நீங்களே வந்து என்னடா அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குற போஸ்ட்னா என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் பார்த்துருக்கீங்க? ஓப்பன் பண்ணி தள்ளினாலே நிறைய இருக்கு மேம். இப்போ நான் 2 பீஸ் போட்டிருக்காங்க, மேலேயும் கீழேயும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறதுதான் பெண்களோட அழகு. அது இருக்கலாம். இப்போ சேலை கட்டினா லைட்டா இடுப்பு தெரியலாம், ஸ்லீவ்லெஸ் கூட போட்டுக்கோங்க, பட் அதை ஆக்வர்டா காட்டாதீங்க, அவ்வளவுதான். எனக்கு அது காட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். பட் என்னாலையும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரீம் லெவல் போகலனாலும் நார்மலைஸ்டாக தான் நான் இருப்பேன். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆக்வர்டெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் வச்சுருக்கேன். ஒரு பையன் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நீ என்னடி இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்க, நீ கையில் மட்டும் மாட்டினா உன்னை கொன்று வேண்டிய அந்த மாதிரி மெசேஜ், த்ரெட்னிங் மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் இப்போ எனக்கு வந்திருக்கு இந்த வீக்கில். இந்த வீடியோ போடுறதுனால உங்களை மிரட்டுறவங்களும் இருக்காங்க. மிரட்டுறோன்னா நான் இதே என் இடத்துல வேறு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப ரிப்ளை பண்ணி நீ வாடா, நான் ஒத்த பார்த்துக்கிறேன், நீ வாடா அப்படின்னு போயிருப்பாங்க. பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அவன் கூட நான் அப்படி அந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும், போலீஸ் கேஸாக மாறும். என்னோட லைஃப் நான் இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதை இப்படி மாற்றி என் பாதை கொண்டு போயிடும். அதை வேணாம். நான் அவனுக்கு கோவப்பட தெரியும் எனக்கு. ஈவன் நான் ரோட்ல நடந்து போகும்போது கூட இவாடா அவாடா அப்படின்னு இப்படியெல்லாம் வம்பிழுத்து இருக்காங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க வம்பிழு? காத்து கருப்பு கலை பொண்டாட்டிடா இதெல்லாம் சொல்லுவாங்க, வாடகை பொண்டாட்டி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வாடகை பொண்டாட்டி மீன்ஸ் காசு கொடுத்தா யார் கூட வேணாலும் நடிப்பேன். அதான்டா ஃபீல்டு. என்னோட ஒர்க் என்னன்னா அது நடிப்புனே தெரியாம நான் ஆக்ட் பண்ணணும், அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிறதான். பட் அவங்க புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருமே கண்டுக்க மாட்டேன். நான் எப்படி பாக்குறேன்னா, கிளாமராவே ட்ரெஸ் பண்ணி கிளாமர் டான்ஸே ஆடினாலும் அதை 4 ஆம்பளை பக்கத்துல எதிர்க்க நின்று ஒரு மாதிரி பேசினா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வலிக்கும்ல. அவன் ஒரு ஆளு, அவன் பேசுறான்னு நான் எதுக்கு திரும்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அவன்கிட்ட நான் திரும்ப ரிப்ளை பண்ணணும்? அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு. பொண்ணுங்களும் உங்களை திட்டுறாங்க. திட்டுறாங்க. என்னோட ஐடியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி கமெண்ட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே என்னோட ஒரு தாட் என்னன்னா எல்லாமே பொண்ணுங்களா இருக்குமோ, ஏன்னா பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சா லைக் போட்டு போவாங்க, பிடிக்கலாம் 2-3 பேர் திட்டிட்டு போவாங்க. பட் மோஸ்ட் கமெண்ட் என்னடி இப்படி காட்டுற, என்னடி அப்படி காட்டுற அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒரு பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. எல்லாம் எப்படி எவ்வளவு பேரை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கேன். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா
வந்துட்டாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க, இவங்களே நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரியலா திட்டுறது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தான் திட்டுது. உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ? 50-50ன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் தரமான பதிலடி கொடுக்குறீங்க, நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி பேர் திட்டவும் செய்றாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ல உங்களை ரொம்ப கொஞ்ச நேரம் யோசிக்க வச்சு அந்த மாதிரியான கமெண்ட் என்ன? சும்மா நான் இவ்வளோக்கு வச்சு போட்டப்போ திட்டுறாங்க, இவ்வளோ வச்சு போட்டாலும் திட்டுறாங்க, டான்ஸ் ஆடினாலும் திட்டுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கிளாமரா காட்டினாலும் திட்டுறாங்க, திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மரியாதை இல்லாத நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? சினிமா ஆசைன்றது வேற ஒரு பொண்ணுக்கு, ஆனா எல்லாருக்கும் வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு தானே ஆசை இருக்கும். பட் இங்க கிடைக்கக்கூடியதெல்லாம் குப்பை தான், நிறைய குப்பை தான் இல்ல? அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க? அதை கேரி பண்றதே இல்லை, அதனாலதான் நிம்மதியா ஜாலியா இருக்கேன். அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். அப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன்னா என் லைஃப்ல நான் இருக்கவே மாட்டேன், சூசைட் பண்ணி செத்து போயிருப்பேன் அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம். அந்த பொண்ணு நிஜமாவே போனுச்சா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா எடுத்தோடனே அந்த பொண்ணு ஏதாவது ஒரு சாரி கட்டிட்டு போட்டுச்சா கண்டிப்பா இது அந்த மாதிரி ஒரு பொண்ணாதான் இருக்கும் அப்படிங்கறது போட்டுருந்தாங்க. பட் நாங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கோம், எப்படியெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த வீடியோல பாக்குறத வச்சு முடிவு பண்றாங்க, அதனால அதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஸ்ட்ரிக்ட் அம்மா டு நவ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அம்மா அப்படின்னா எங்க இருந்து எங்க மாறி இருக்காங்க? சென்னை தான் மாத்திடுச்சு. அம்மா இங்க உங்க கூட தான் இருக்காங்களா? ஃபேமிலியோட தான் இருக்கேன் நான், தனியெல்லாம் இல்ல. அம்மா அப்பா அண்ணா எல்லாரோடய தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் தனியா இருந்ததுன்னா நான் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துல ஹாஸ்டல்ல 4 வருஷம் தனியா இருந்தேன். ஆக்சுவலா அந்த இடத்துல 4 வருஷம் இருந்துட்டா உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் இருந்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்க. இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, என்ன பொண்ணு இப்படி விட்டுருக்க, பாரு என்னெல்லாம் உன் பொண்ணு பேசுறாங்க அப்படிங்கறது ஒன்றும் லேஸ்பட்ட விஷயமா நான் பார்க்கல. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்பா அம்மாவுக்கு. அதனாலதான் சொந்தக்காரங்களே நாங்க விட்டுட்டோம். வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம், அது பர்சனல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்துல இருந்து சொந்தம் பந்தம் எதுவுமே, ஐ மீன் எங்கள் அப்பா சைடு சொல்கிறேன், எங்கள் அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் யாருமே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத விட்டாச்சு. அம்மா சைடு இருக்கிறவங்க அப்பப்போ ஏதாவது கேட்பாங்க, பட் பெருசாக அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க கிடையாது. எல்லாரும் மாதிரி தான் இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எல்லாரும் இப்படி தான் டான்ஸ் ஆடுதுங்க, பாட்டு பாடுதுங்க, ரொம்ப கெட்டு போச்சுப்பா இந்த உலகம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்க இப்போ எல்லாரும். எங்கள் அம்மா எங்கேருந்து எங்கே மாறினாங்கன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சென்னை தான் மாற்றிடுச்சுன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, ரொம்ப எதுக்கெடுத்தாலும் இந்த ஊர்ல வந்து ஒரு தன்மையும் இல்லை, கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானம் இல்லை. என்ன நடந்தாலும் வந்து நம்ம கிட்ட இருந்தாதான், நம்ம வீட்டு சோத்து பண்ணல சோறு இருந்தாதான் நம்ம சாப்பிட முடியும், பக்கத்து வீட்டுல இருந்தா நம்ம சாப்பிட முடியாதுங்கிற மைண்ட் செட் வந்து இந்த ஊருக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. காசு தான் உலகமே அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்ல வந்து அவ்வளோ ரொம்ப மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் மணியோட வேல்யூவும் கம்மியாயிடுச்சு. 100 ரூபாய் வச்சு எங்க ஊர்ல நாங்கள் ஒரு வாரம் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இங்க 100 ரூபாய்க்கு ஆட்டோ கூட இங்க இருந்து ஒரு வலசரவாக்கம் வடப்பழனி போகணும், 100 ரூபாயா அதெல்லாம் வேணான்பாங்க. அந்த அளவுக்கு இங்க வேல்யூவும் கம்மி. பட் அந்த பணம் இருந்தாதான் பெரிய ஆளு அப்படிங்கறதும் மாறிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பட் அவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி பின்னாடி முதுகுல குத்துவோங்கிற மாதிரியும் குத்தி காமிச்சிட்டாங்க. அதுலேருந்து யாரையுமே ஃப்ரெண்டாக பழகுறது இல்லை, அதாவது ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக ஒரு 10 பேராக கேங்காக வெளியே போகிறோம், அவுட்டிங் போகிறோம், அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும், இல்லை என்ன நான் பார்த்துக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம எங்கள் அண்ணன் கிட்ட போய் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னா நானே ஏர்ன் பண்ணி நான் சேர்த்து வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள ஒரு பொண்ணு. இப்போ ஐடிலேருந்து மீடியாவுக்கு வந்தது தப்போ அப்படின்னு தோணி இருக்கா? இல்லை, எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா அதுவும் நிரந்தரமான வேலை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எது நிரந்தரமான வேலைனா, என்னைக்கு அவனோட சொந்த காலில் பிஸ்னஸ் பண்ணுறானோ அது மட்டும் தான் நிரந்தரமான வேலை. ஒரு லீவு கேட்குறதுக்கு நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு முடியலைன்னா இல்லை இப்போ கொடுக்க முடியாது, அலோவ் பண்ண மெயில் மேலே மெயில் போட்டுட்டு இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட எடுத்துக்கல. ரொம்ப ப்ரெஷராக இருந்தது எனக்கு. ஸோ என்னால் ஃப்ரீடமாக எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இதுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. ஐடியில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் கேஸ்டில் உள்ளவங்க, பர்டிகுலர் சைடில் உள்ளவங்க, சவுத்து நார்த்து யார் ஹெட்டாக இருக்காங்களோ அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் ஒரு பையன் ஜாயின் பண்ணான். அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவனுக்கு அப்ரைசல் மார்க் அதிகமாக ஏற்றி என்னோட டபுள் மடங்கு சேலரி கொடுத்தாங்க.
அப்போ பார்த்தேன், ஓ இங்கேயும் பாலிடிக்ஸ் தானா, எங்கே போனாலும் நீங்கள் வந்து யாருக்காவது கீழே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அடிமையாக தான் இருப்போம். என்னைக்கு நம்ம சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ இல்லை தொழில் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம நிம்மதியாக. அதனால் எனக்கு ஐடியும் பெருசாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை, சினிமாலேயும் இனிமேல் நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ சினிமாவை வெறுத்து இப்போ பிஸ்னஸ்க்கு தோணிடுச்சு உங்களுக்கு? சினிமாவுக்கு ஏன் வெறுக்கிறேன் அப்படின்னா, சினிமா வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு ரோலுக்கு 1000 பேர் இருக்காங்கன்னு. ஆனால் எப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் அதிகமானுச்சோ, ஆண்ட்ராய்டெலாம் அதிகமானுச்சோ, அப்போது ஒரு ரோலுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வந்து நிற்கிறாங்க. நான் இந்த ரோல் பண்ணுறேன், நான் இந்த அப்போலாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களாம் அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைமிங்கில் வெளியே போய் நின்னாலே எங்கள் மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணா வந்து திட்டுவாங்க, ஏய் என்னால உள்ள வெளியே நிற்கிற உள்ள போல, மதுரை சைடு வாழை போலது, என்னால வெளியே நிற்கிற உள்ள போல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த ஒரு கேர்ளுக்கு இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் வீடியோ போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து பொண்ணு நடிக்க போகட்டும், பொண்ணு சினிமாவுக்கு போகட்டும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. அதனால நிறைய வீடுகளில் தமிழ்நாட்டிலேயே நிறைய குடும்பங்களில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஆனால் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வாய்ப்புகள் அது எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லாருமே நடிக்க வந்துட்டா யார் படம் பார்க்கறது? இப்போ மொத்தத்தில் சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா ரீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா ஃபுல்லாக தானே இருக்குது. ஸோ அதனால தான் இன்ஸ்டாகிராமில் ஆளாளுக்கு ஓப்பன் பண்ணி ஹீரோ ஹீரோயின் ஆயாச்சு. பட் அதுலேயும் வந்து மக்கள் அதிகமாக இருக்கணும், நிறைய லைக் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும், கமெண்ட்ஸ் வேணும். அப்படிங்கும்போது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் சரி. ஏன்னா அவங்க எனக்கு அப்புறம் வந்தாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட் என்னையும் கிரியேட் பண்ண வைக்கிறது அந்த இன்ஸ்டாகிராம். ஆனால் ஒரு அடிக்ஷன், நெகட்டிவ் அடிக்ஷன் இல்லை. ஆனால் அந்த அடிக்ஷன்னால எனக்கு பாசிட்டிவிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால ஏதாவது சம்திங் நான் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து மாடலிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாவில் இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பேமெண்ட் கேட்க முடியும் நம்மளால. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இல்லை, ஒரு காலத்தில் நம்ம சொசைட்டி நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, மானடா, மரியாதைடா, கௌரவம்டா அப்படிங்கிறது. இப்போலாம் அது இல்லவே இல்லைல்ல. நீ என்ன சொன்னா எனக்கு என்ன, நீ கெட்ட வார்த்தையில திட்டினா என்ன, நீ என்ன சொன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் என்ன பண்ணுவோனோ அதுதான் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நெகட்டிவாக தானே இருக்கா? நான் ஒரு வகையில் பார்த்தா ஆமாம், நெகட்டிவாக தான் இருக்குது, இல்லைன்னே நான் சொல்லலை. ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் பசங்களை பார்த்தாலே திட்டுவேன். ஏன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது பசங்க கூட பொண்ணு பேசக்கூடாது, என்ன உங்களுக்கு, எதுக்கு வரீங்க, எதுக்கு பேசுறீங்க, அந்த மாதிரி இருப்பேன். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரு பையன் கூடயோ இல்லை நான் ஒரு ஃபீல்டில் இருக்கேன், இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கேன்னா எனக்கு மேலே உள்ள ஆஃபீஸர் ஒரு பையனாக இருந்தால் அவர் கூட கொஞ்சம் சிரித்து பேசினாதான் நம்ம இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிரிச்சு பேசி அந்த இடம் தேவையே இல்லைல்ல. தப்பாக போகலை, தப்பாக பார்க்கல, தப்பாக பேசலை, பட் அவங்ககிட்ட ஸ்மைல் பண்ணி அப்படிங்கிற விஷயம் வேணும். அப்படிங்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாற்றிட்டாங்க. நீ என்கிட்ட நல்லா பேசுறியா, உனக்கு வந்து அந்த வேலை இருக்கும், நீ என்கிட்ட நல்லா பேசலையா, உனக்கு அந்த வேலை. நான் அப்படி பண்றேன்னு சொல்லல. நேர்மையா உழைக்கிறது, வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வேற. பட் நான் சிரிக்கணும், குழையணும், கும்பிடு போடணும் அப்படிங்கிறது வந்து அது என்னோட ஐடி ஒர்க்லயே நடந்திருக்கு. என்னோட சீனியர் கிட்ட நல்லா பேசுறவங்களுக்குலாம் அப்ரைசிங் மார்க் நல்லா கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பேன். ஸோ அது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கே போனாலுமே அது ஃபீமேலே மேலோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஈனை இழிச்சு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டால் மக்கள் நம்பிடுறாங்க. ஆனால் அவங்கள பின்னாடி வந்து பேசுறது அவங்க தான். சிரிச்சு அவங்களுக்கு முன்னாடி பேசிட்டு என்கிட்ட வந்து அவரை பற்றியே பேசுவாங்க தப்பா. காதல் இருக்கா அபிநயாக்கு? காதல் கிடையாது, காதல் கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு காதல் கமிட்மெண்ட்டுன்னு போகிறதுக்கு விருப்பமும் இல்லை. மேபி அது கல்யாணமாக மாறுனா சந்தோஷம். இப்போ நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறீங்களா ஃபீல்டில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறீங்க. இதனால நாளைக்கு ஒரு பொண்ணாக திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக வரும். ஆனால் நயன்தாரா மேம் மாதிரி, சமந்தா மேம் மாதிரி பெரிய ரீச்ல இருந்து பணம் இருந்தால் கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் வருவாங்க. ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். காசு இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறதும் கஷ்டம் இல்லை, உண்மை அதுதானே, ரியாலிட்டிஸ். நான் நயன்தாரா மேம் மாதிரி வரேன்னு சொல்லலை. காசு இருந்துச்சுன்னா மேபி நான் வேற ஏதோ ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி நான் ஒரு 10 lakh 20 lakh ஏர்ன் பண்ணுறேன்னா யார் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த பையன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 30ல் கல்யாணம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக 35 36ல் உள்ளவங்க என்ன பண்ணிக்கிறேன்னு தானே வருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் தப்பான பொண்ணு இல்லை, பட் சினிமாக்காக நான் ட்ரை பண்ணேன். அதை தாண்டி இப்போ நான் நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பண்ணிக்குவாங்க. அவங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்கலை.
எனக்கு வந்து உண்மையான அன்பு இந்த உலகத்துல யாருமே இல்ல எக்ஸப்ட் என்னோட அப்பா அம்மாவை தவிர. எனக்கு பெரிய கோவம் மேம் என்னன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நான் பெருசா எக்ஸ்போஸ் பண்ணல, லைட்டா இருக்கு, நான் கிளாமி இல்லைன்னே நான் சொல்லல. ஆனா என்னோட ஐடியாவே ரிப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் கிட்ட சஸ்பெண்ட் ஆகி இருந்தது இன்ஸ்டாகிராம். எப்பனா எனக்கு 100K ஃபாலோவர்ஸ், இப்போ 300K, அப்போ 100K இருக்கும்போது எனக்கு ரிப்போர்ட் அடிச்சுட்டாங்க. இதை விட ரொம்ப அசிங்கமா பண்ற ஐடியெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களேடா, நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு பொறாம இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி போஸ்ட் போட்டு ஃபாலோவர்ஸ் வர்றதுலயும் பெண்களுக்குள்ளேயும் ஒரு பொறாமை இருக்கு. பெண்களுக்குள்ளேயும் இருக்கு, சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ளயும் இருக்கு. எனக்கு ஒரு மைண்ட்ல என்னன்னா, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சவங்களும் இதை பண்ணிருப்பாங்களோ, வாவ் செலிப்ரேஷன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்து போய் ஓபன் பண்றேன், எரர் தான். அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா, இத்தனை வருஷமா 2 வருஷமா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், என்னடா போச்சு அப்படிங்கும் போது என்னால இருக்க முடியல, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அண்ட் அது என்ன ரீசன்ங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். 100Kக்கு மேல போயிட்டா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல என்னோட எல்லாமே வேல்யூமே ஹை ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கறதுனால பொறாம ஈகோனாலே வேணும்னே ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகே, நீங்க அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு நல்ல வீடு கட்டிட்டா பொறாமப்படுவாங்க, ஒரு பெரிய வேலையில இருந்து லட்சமா சம்பளம் வந்துட்டா பொறாமப்படுவாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டா, அதுவும் இப்போ நீங்க வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் தேடிட்டு இருக்கீங்க, அதுல ஃபாலோவர்ஸ் கூடனா அதுக்குமா பொறாம? அப்ப அவ்வளவு நெகட்டிவ் கூட இல்ல, ஓரளவு நார்மலா இருந்தது. இப்பதான் இவ்வளவு நெகட்டிவான ஒரு ரீச். ஒரு பொண்ணு ஒரு போஸ்ட் போடுறதுனால மட்டும் டிசைட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. பட் அந்த பொண்ணு போஸ்ட் ஏன் போடுறா, அந்த பொண்ணு மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய இங்க பேசியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அபிநயாவை பற்றியும் இந்த மாதிரியான பெண்களை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்ல விதமா நேர்மறையான விமர்சனங்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் அபிநயா. தேங்க்யூ.